ஓம் சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு சிறப்பான பதிவு. ராகுக்கேது பயிற்சி பலன்கள். முன்னெல்லாம் சனி பயிற்சியை பார்ப்பாங்க, குரு பயிற்சியை பார்ப்பாங்க. இப்போ ராகுக்கேது பயிற்சிகளையும் ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நைசர்கிய பலத்தில் கிரகங்களுடைய வரிசையில் ரொம்ப பலம் பெற்றவர்கள் இவர்கள். இவங்க தான் பிக் பாஸ். இந்த ராகுக்கேதுக்களை தாண்டி மற்ற கிரகங்கள் எதுவும் வேலை செஞ்சிட முடியாது. ஏன்னா மற்ற 7 கிரகங்கள் செய்ய வேண்டிய வேலையை இவங்க ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் செஞ்சுருவாங்க. அவங்க ஒவ்வொரு வருடமும் வருகின்ற 1.5 வருடம் 18 மாதம் கழித்து அவங்க ஒவ்வொரு ராசியையும் ஆன்டி கிளாக் வைஸாக நம்மளுக்கு அவங்க சுற்றி வரும் பொழுது அந்த பாவம் தொட்டு நடைபெற வேண்டிய செயலை இவங்க பண்ணி முடிச்சிருவாங்க. அந்த கிரகம் பண்ண தாமதித்தாலும் எனக்கு தெரியலப்பா எப்படி தான் நடந்தது இந்த விஷயம்னு, கண்ணிமைக்கிற நேரத்தில் நடந்துருச்சுப்பா, எப்படி தான் நான் நல்லா தெளிவாக தாங்க இருந்தேன், எப்படி தான் அந்த பத்திரத்தில் சைன் போடுன்னு தெரில, நல்லா தாங்க கேர்ஃபுல்லாக தாங்க போனேன், இந்த வண்டி எப்படி தான் நான் தெரியாமல் ஒரு விபத்தில் மாட்டிடுச்சின்னு தெரியல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ரொம்ப நம்பினாங்க, இவன் ஏமாற்றிட்டு போயிடுவான்னு நான் நினைக்கல. கொஞ்ச நேரத்தில் என் கண்ணை கட்டிடுச்சு, எப்படியோ என் கையில் இருக்க பணத்தை வாங்கிட்டு போயிட்டான், இல்லை என் கிட்டே இருக்கிற ஒரு பணம் களவு போயிடுச்சு, இப்படியெல்லாம் சொல்கிறோம். நம்ம ஒரு நல்லது திடீர்னு தெரில எனக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் எதிர்பாராத ஒரு சாதகமற்ற விஷயங்கள் நடப்பதற்கும் இந்த ராகுக்கேதுக்கள் காரணமாகறாங்க. அதனால் சனி பயிற்சியை கண்டு பயப்படுவதை விட ராகுக்கேது பயிற்சியை தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு பாவம் தொட்டு அவங்க எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. அதற்கேற்றார் போல் இவ்வளோ இருக்குதா, அவர் சித்திரகுப்தன் மாதிரி எழுதி வச்சுருவாங்க. இவர் சனி பகவான் யமதர்மராஜா மாதிரி நம்மளுக்கு அந்த பாவங்களுக்கு ஏற்ற அந்த கர்மாவுக்கு ஏற்ற ரிசல்ட்டை இந்தந்த காலத்தில், அது 7.5 சனியாக, அஷ்டம சனியாக, இல்லை சனி தசா புத்தி வரும்பொழுது கண்டக சனியாக, அர்த்தாஷ்டம சனியாக, 7.5 சனியில் 3 பீரியடு அதை ஜென்ம சனியில் வச்சு செஞ்சிருவார் நம்ம ஆள் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி அவர் தீர்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் தான் சனி. அதனால தான் விதியை நிர்ணயிப்பவர், கர்மக்காரங்க அப்படின்லாம் நம்ம அவரை கண்டு அஞ்சுகிறோம். நம்மளை திருத்தி நம்மளுக்கு நல்வழிப்படுத்த போகிறார் சனி பகவான். இப்போ இந்த காலகட்டம் இந்த ராகுக்கேதுக்கள் 12 ராசிக்கும் அமர்ந்து எப்படிப்பட்ட பலாபலன்களை தரவிருக்கிறாங்க என்பதை பார்க்கவிருக்கிறோம். பதிவினை முழுமையாக கேளுங்க. தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகளையும் வாழ்வியல் செயல்பாடுகளையும் சாத்வீக பரிகாரங்களையும் பின்பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். இந்த சாயாகிரகங்கள் சொல்லக்கூடிய யோகத்துக்கு காரகனான ராகு பகவானும் ஞானத்துக்கு காரகனான கேது பகவானும் வருகின்ற வைகாசி மாதம் 4ஆம் தேதி 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 மணிக்கு அவர் கன்னி ராசியிலிருந்து கேது பகவான் சிம்ம ராசிக்கும், ராகு பகவான் மீன ராசியிலிருந்து நமக்கு கும்பராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த பயிற்சியால் 12 ராசிகளுக்கு சந்திக்கக்கூடிய சாதகமான பலன்களையும் சாதகமற்ற சூழல்களையும் தெரிந்து எவ்வாறு சிறப்பாக கடந்து வரலாம் என்பதை தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம். ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கான ராகுக்கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அருமையான பயிற்சி. இந்த சாயா கிரகங்கள் உங்களை சாதனை செய்ய வைக்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான பயிற்சி இந்த ரிஷபத்திற்கு. உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். நான் எதிர்பார்க்கல, ஜாக்பாட் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் அப்படின்னு சொல்லலாம். அருமையாக இது வரைக்கும் வாழ்க்கையில் நான் சாதித்தே தீருவேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு எரிமலை எரிந்து கொண்டிருந்தா அந்த எரிமலை இப்போல்லாம் வெடித்து மிகப்பெரிய லைம்லைட்டில் பூம் உண்டாக போகுது அப்படின்னு சொல்லலாம். கெரியர் 10/9க்கு உரியவர் நமக்கு இந்த காலகட்டம் 11. அந்த 10ல் ராகு வரார். 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். உபஜயஸ்தானத்தில் ராகு, அதுவும் சனி வீட்டில் ராகு சனியை போல செயல்படுவார்னு இருக்குது. அப்போ எப்படி இருக்கும்? குருவுடைய பார்வையும் 2ஆம் இடத்துலேருந்து 9ஆம் பார்வை இந்த ராகுக்கு வேற கிடைக்குது. அப்போ எப்படி இருக்கும்? மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம், ஒரு ஏற்றம் இதெல்லாம் இருக்கும். தொழிலில் நல்ல பேர், பதவி, அங்கீகாரம், ஒரு நேம், ஃபேம், வெல்த்து, மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் சர்வைவல். அதே போல் கண்ணை மூடி கண்ணை திறக்கணும்னா சனி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அந்த சனியாகவே இப்போ இந்த ராகு செயல்படுவார் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கான ஒரு தொழிலில் ஒரு முத்திரையை பதிப்பீங்க.
தொழில் இப்போ ஆரம்பிக்கக்கூடிய தொழில் உங்கள் வம்சாவழியே வந்து நிலைநிறுத்துகிற மாதிரி மிகப்பெரிய ஒரு ட்ரேட்மார்க்கை ஏற்படுத்தும், ஒரு தனி முத்திரை பதிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கான சுகபோகங்களை, உங்களுக்கான ஒரு உல்லாசங்களை, அதே போல் ஒரு அதிர்ஷ்டம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு லாட்ரி இதெல்லாம் வாங்குறதுக்கு இப்போ வந்து, ஏன்னா ரிஷபத்திற்கு ராகு எப்பவுமே வந்து ஒரு நல்லதை செய்யக்கூடியவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய அதிகப்படியான, அதாவது ஒரு பெரிய ஒரு லைம்லைட்டில் தெரிவிங்க. ஒரு சின்னதாக எதனா ஒன்று ஆரம்பிக்க போயிடுவாங்க லேடிஸ்லாம். அதெல்லாம் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட், சாதனையை வந்து இந்த காலகட்டம் பெற்றுட்டோன்னு சொல்லலாம். நல்ல தொழில், வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு பொருளாதார வருவாய், உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஒரு படி மேலே இருக்குது. கையில் காசே பார்க்காதவங்க கூட இப்போ கட்டுப்பணத்தை பார்க்கக்கூடியது. லோனில் வந்து உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வது, உங்களுடைய சுகஸ்தானத்தை வந்து சீர்படுத்தி கொள்வது, நல்ல வந்து ஒரு உங்களுடைய அன்றாட ஒரு தொடர் உழைப்பின் மூலம் ஒரு வெற்றி வாய்ப்பை பெறுவது, இல்லை நீண்ட காலமாக இருந்த அந்த பிரச்சனைகளை எல்லாம் இப்போ தீர்த்து கொள்ள ஒரு வழி கிடைப்பது, உங்களுக்காக இருந்த அந்த மன வழி வேதனைகள் தீர்ந்து உங்களுக்கு ஒரு சுகம் கிடைப்பது, திடீர் அதிர்ஷ்டம், உங்களுக்கு எதிர்பார்க்காம உங்களுடைய பூர்வீகத்தில் ஒரு சொத்து கிடைப்பது, இதெல்லாமே இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுடைய தேவையில்லாத விரயங்கள்லாம் குறைந்து இப்போ நடக்கக்கூடியது அனைத்தும் உங்களுடைய பாரங்கள்லாம் குறையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப சிறப்பாக வந்து இந்த காலகட்டம் வந்து எழுந்து நிற்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டம் திரும்பிய இடம்லாம் உங்களுக்கு வந்து சென்ற இடம்லாம் வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த காலகட்டம் இருக்குது. தொழிலில் என்ன வேணாலும் மாற்றங்கள் செய்துக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு ஓனராக வந்து ஆரம்பிச்சிடுவீங்க. ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு பதவி உயர்வுக்கெலாம் காத்து கொண்டிருக்கோன்னா இப்போ பதவி உயர்வுக்கு காத்திருக்கணும். நம்மளுடைய விசிட்டிங் கார்டு தான் நம்மளுடைய தகுதியை வந்து காட்டும். அந்த மாதிரி உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். இந்த காலகட்டம் 4ஆம் இடத்தில் வரக்கூடிய கேது உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனையும் தீர்க்க போகிறாரு. இப்போ உடலில் ஏதாவது ஒரு உடல் உபாதைலாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணால் ஒரு நல்ல மருத்துவர் கிடைப்பார், நல்ல வைத்தியம் கிடைக்கும். இருக்கக்கூடிய அந்த நோய் நொடிகள்லாம் தீர்ந்து இப்போ ஒரு நல்ல வைத்தியம் கிடைப்பது, மிகப்பெரிய ஒரு சாதனைகள்லாம் இந்த காலகட்டம் வருது. அரசு மூலம் நல்லா கௌரவிக்கப்படுவது, இந்த கலைத்துறையில் இருப்பவங்க, மருத்துவத்துறையில் இருப்பவங்க, அதே போல் அழகுக்கலை சம்மந்தப்பட்ட துறை, எழுத்து இலக்கியம் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம், குடும்பங்கள் அமைவது, திருமணங்கள் அமைவது, அதே போல் பெற்றோருடைய சம்மதம் வேறு இனம் மதம் தாண்டிலாம் இது பண்ணிங்கன்னா விரும்புபவர்களுக்கு அந்த மனம்லாம் முடிவது, திருமணமே ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான வைத்தியங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் கிடைக்கப்பெறுவது, இது எல்லாமே இந்த காலகட்டம் மிக அருமையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான வெற்றியும் இருக்குது. தாயினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் தாய்கிட்ட எந்த ஒரு மனக்கசப்பையும் வச்சுக்காதீங்க. ஏன்னா தாயை பற்றி ஒரு பெரிய எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஏன்னா 4ஆம் வீடே சூரியனாக வந்துடுவார். எப்பவும் தெரிஞ்சுக்கோங்க, தாய் தான் உங்களுக்கு வந்து அம்மா அப்பா 2 ரோலையும் ப்ளே பண்ணக்கூடியவங்க. இந்த காலகட்டம் தாய் மீது எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் வைத்துக்கலாமல் தாயை எந்த அளவுக்கு போற்றி பேணி பாதுகாக்கிறீங்களோ உங்களுடைய மனமும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாளில் கேது இருக்கிறதுனால ஏதாவது ஒரு மனசோர்வு இருக்கும். அந்த மனசோர்வுக்கெலாம் நீங்குவதற்கு உங்கள் தாயை சந்தோஷமாக வச்சுக்கும்போது வண்டி, வீடு, வாகனம் இதெல்லாம் பழசை கொடுத்து புதுசாக மாற்றக்கூடிய இடம் இந்த 4ஆம் இடம். சுகஸ்தானம், நம்ம லக்ஸுரி ஐட்டம் இதையெல்லாம் சொன்னால் கூட, கல்வியையும் சொன்னால் கூட நம்ம மனம் சந்தோஷமாக இருக்கிறோமா சொல்லக்கூடியது 4ஆம் இடம் தான். அப்போ மனசு சந்தோஷமாக இருக்கணுமா, அம்மாவை வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, அம்மா ஒரு சினிமா, ஒரு நல்ல ஒரு சுற்றுலா இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறது, அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறது, அவங்களுக்கு வந்து எப்போ உங்களுடைய சேவை அவங்களுக்கு தேவை. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அவங்களோட இணைந்து இருக்கிறீங்களோ உங்களுக்கு அனைத்துலேயுமே வெற்றி இந்த காலகட்டம் கிடைக்கும்னு சொல்லலாம். ரிஷபம் இந்த காலகட்டம் வந்து சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபட உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் உங்களுக்கு கைமேல் பலன் தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பாம்பையே படுக்கையாக வச்சுருப்பார் இல்லையா மகாவிஷ்ணு, நம்ம அவருடைய பாதத்தில் அமைக்க விடுற மாதிரி மகாலட்சுமி இருப்பாங்க. அந்த மாதிரி பெருமாள் வழிபாடு சனிக்கிழமை தோறும் செய்யும்பொழுது மிகப்பெரிய சாதனைகளையும் நீங்கள் வந்து செய்து இந்த காலகட்டம் மிகப்பெரிய செல்வ செழிப்பையும் பெறுவீங்க. எப்பொழுது வெள்ளை நிற பொருட்களை தானமாக கொடுக்கும் பொழுது வீட்டில் கனகதாரா சோஸ்திரம் வந்து எப்பொழுதும் ஓடணும். இந்த காலகட்டம் தினமும் ஒலிக்க விடும் பொழுது உங்களுக்கு அதிகப்படியான செல்வ வளமையும் எல்லா காரியங்களையும் வெற்றி, என் மனசில் நினச்சதெல்லாம் நடக்குமான்றதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் இருக்கக்கூடிய ஒரு
ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் நல்ல மருத்துவம் கிடைத்து அதிலிருந்து வெளிவந்து மிக சிறப்பான ஒரு நிலையும் அடையக்கூடிய காலகட்டம். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஜீவசமாதி வழிபாடு செய்வது, அங்கே விபூதி சந்தனம் இதெல்லாம் வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு இன்னும் ஆரோக்கியமும் செல்வ வளமையும் கூடும். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அதை எதற்காக ஊக்கப்படுத்துது என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த காலகட்டம் உங்களுக்கு நாளில் வரக்கூடிய கேதுவால் எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி வியூகம் அமைத்து வேகமாக செயல்பட்டு நீங்கள் வந்து விரைவாக முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கும் வந்து ஒரு அருமையான பலன்களை கண்கூடாக காணலாம். விரைந்து செயல்பட்டு வெற்றியை உங்களுக்குரியதாக்கி கொள்ளுங்கள். 12 ராசிகளுக்கும் ராகுகேது பயிற்சிக்குரிய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ராகுகேது பயிற்சி பலன்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ ராகு எங்கே வந்திருக்கிறாரு, கும்பத்துக்கு வந்திருக்கிறாரு, கேது சிம்மத்துக்கு வந்திருக்கிறார். இதே இடத்தில் உங்களுக்கு எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் அந்த இடங்களில் ஒரு கிரகம் இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே போல் சனி தசா ராகு கேது புத்தி இல்லை சூரியனுடைய அந்தரமோ இல்லை சந்திரனுடைய தசா புத்தி அந்தரமோ அது நடந்து இந்த இடங்கள் கிரகம் இருக்கும்போது மிக ஜாக்கிரதையாக மிக கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து பொது பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது இன்னும் சிறப்பாக வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். பொதுவாக இப்போ வந்திருக்கக்கூடிய ராகுவும் இப்போ வந்திருக்கக்கூடிய கேதுவும் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ராகு நீங்கள் உங்களுடைய அறிவுத்திறமையை வளர்த்துக்கோங்க, உங்களை நீங்களே வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயங்கள் கம்யூனிகேஷன், ஒரு வாட்ஸ்அப்போ ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை ஒரு ட்விட்டரோ ஒரு இன்ஸ்டாகிராமோ நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறீங்களோ நல்ல விஷயங்களை பேசுகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். உங்களுடைய திறமை உங்களுடைய அறிவை வந்து நல்லா வளர்த்துக்கோங்க. லௌகீக விஷயங்களில் ஈடுபடாதீங்க. நல்லா உங்கள் அறிவுக்கு தீனி போடுங்க. அதே போல் உங்கள் செயல்களை வந்து சிறப்பாக செய்யுங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு உண்டான முயற்சியை போட்டுட்டு நீங்கள் கடந்துருங்க. இந்த விஷயம் நான் பண்ணிட்டேன், இது நடந்தே ஆகணும் நீங்கள் பிடிச்சு வைக்கும்போது கேது உங்களுக்கு அதை தராமல் போயிடும். அப்போ கேள்வி சொல்கிறது என்னன்னா, உங்களுடைய உழைப்பை சிறப்பாக தீவிரமாக எதையும் எதிர்பார்க்காம போட்டு நீங்கள் கடக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்களை நான் தரேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ 5ஆம் பாவம் உங்களுக்கு சிறப்பாக அந்த பூர்வ புண்ணியம் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு முழுமையான லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணும்னா, சிறப்பாக திறம்பட உங்கள் மூளையையும் உங்கள் உடல் உழைப்பையும் போடும் பொழுது, நேரம் பார்க்காமல் உழைக்கும் பொழுது உங்களுடைய 5ஆம் இடம் என்னக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்க கேது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு நேர் வழியில் ஒரு பிரின்சிபலோட ஒரு கொள்கையோட ஒரு கட்டமைப்போட ஒரு டைம் பாஸ்க்குள்ளே உங்களை ஃபிக்ஸ் பண்ணி சிறப்பாக உழைக்கும் பொழுது 11 என்ற இருக்க லாபம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு செல்வ வளமையையும் ஒரு நல்ல லைம் லைட்லையும் உங்களுக்கு தெரிவிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் கோளறு பதிகம் படிப்பதும் கந்தல் அலங்காரத்தில் வரக்கூடிய 38வது பாடலை படிப்பதும் அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய 24, 27, 75, 40 இந்த ஆர்டரில் தான் படிக்கணும். படிக்கும்போது மனச்சஞ்சலங்கள் இருக்காது. நவகிரகங்களால் எந்த தொந்தரவும் இருக்காது. நவகிரகங்கள் நமக்கு நன்மை ஆயிடும். எந்தவித தசாபுதியே இருந்தாலும் சிறப்பாக கடந்துடலாம். 12 ராசிக்காரர்களும் ராகுகேது நன்மை செய்தாலும் சரி, இல்லை நியூட்ரலாக இருந்தாலும் சரி, இல்லை அதிகப்படியான ஒரு நன்மை இருந்தாலும் சாதகமற்ற சூழல் இருந்தாலும் எல்லோருக்குமே இந்த ராகுகேது டிரான்சிட்ல உட்கார்ந்து இருக்கிற இந்த சிம்மத்தையும் கும்பத்திலையும் இதை பின்பற்றும் பொழுது நீங்க சிறப்பான பலன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சுக்கிரதசா நடக்குது, ஒரு குருதசா நடக்குது, ஒரு புதன் தசா நடக்குது, உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான உங்கள் இதுக்கு வந்து ஒரு பொருளாதாரம் கொடுக்குற தசைகளாக இருக்கும்போது மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் அடைவீங்க. இல்லை உயிர் ஸ்தானமாக இருக்குதுன்னும்போது உங்களுக்கான ஒரு நல்ல திருமணம், குழந்தை பாக்கியம் இதையெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. இதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளணும். அதே போல் கேது பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவங்கெல்லாம் ஆயில்யம், மிருகசீரிஷம், ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில்
இல்லை கேது உங்களுக்கு இப்போ 5ஆம் பாவம் இருக்குது, அந்த பாவம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவங்களாம், இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, இந்த ராகுகேதுக்கள் இப்போ முழுமையான பலனை தரணும், பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும், 11 என்ற உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா, இந்த பாம்பு பிடிக்கிறவங்களாம் ரொம்ப ஒன்றும் வசதி வாய்ப்போடு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த நட்சத்திர நாட்களில் உதவி செய்கிறது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும். ஆயில்யத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் மிருகசீரிஷம், ரோகிணி எடுத்துக்கோங்க. இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அது எத்தனாவது பாவமாக வருதோ அந்த பாவமும் உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆக இந்த வாழ்வியல் செயல்பாடு, இது பரிகாரம் இல்லை, இது பரிகாரமாகவும் எடுத்துக்கலாம், இது ஒரு வாழ்வியல் செயல்பாடு மற்றவங்களுக்கு உதவுது. இந்த காலகட்டம் வர்ற வருமானத்தில் ஒரு பகுதியை முதல்ல நீங்கள் தான தர்மத்துக்கு எடுத்து வைக்கும் பொழுது, கேதுனாலே ஆதரவற்றவர்கள் யாரும் இல்லாதவர்கள் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிரந்தரமான செல்வ வளமையெல்லாம் நீங்கள் மிக சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம். அது கண்கூடாக காணலாம். அந்த ஒரு மன அமைதி, மன நிம்மதி, மன நிறைவு கிடைக்கும். நடக்கக்கூடிய செயல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக, ஏன்னா ஒரிஜினல் 5லேயே கேது சம்மந்தப்பட்டார். அப்போ இயற்கையாகவே அந்த மன சோர்வு ஏற்பட்டுடும், மன அழுத்தம் ஏற்படும். இதை போக்கிக் கொள்வதற்கு நிறைய ட்ரஸ்ட் ஈடுபாடு, இறை வழிபாடு, தான தர்மங்கள்லாம் செய்யும்போது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லிட்டான். அப்போ நீங்கள் இறைவனை கூட வணங்க வேண்டாம், ஏழைகளுக்கு உதவ உங்களுடைய கர்மாவும் குறையும், உங்கள் மன இறுக்கமும் தீரும், உங்களுக்கு இயற்கையாகவே அந்த மன நிறைவும் சந்தோஷமும் தானாகவே ஏற்பட்டோம். உங்கள் கர்மா கிளென்சிங் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம். இந்த பலன்கள்லாம் நல்லா நடைபெறுவதற்கு இந்த வாழ்வியல் வழிபாடுகளை நீங்கள் பின்பற்றுங்க. இந்த பதிவை தவறாமல் கேளுங்க. நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. அன்றைய விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அறிக்கப்படும், அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும், வாஸ்து பார்த்து தரப்படும், வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும், எண்ணியல் பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.